ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஜாய் அலுகாஸ்லேருந்து ஒரு ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். இது 5 இயர்ஸ் முன்னால் வாங்கினது. ஜாய் அலுகாஸில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஏன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் ஜாஸ் அலுகாஸ் ரொம்பவே மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருந்தது. நான் அதை ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது ஜாய் அலுகாஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே நான் எந்த கோல்டு ஸ்கீமும் சேர்ந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் போய் ஜாய் அலுகாஸில் ஒரு ஜுவல்லரி வாங்குகிறேன். 5 இயர்ஸ் முன்னால் இந்த ஒரு ஜுவல்லரி நான் வாங்கும்போது இது 1 lakh மேலே வந்திருந்தது. ஸோ 1 lakh மேலே வாங்கினீங்கன்னா 1 கிராமுக்கு நீங்கள் ஏதாவது ஃப்ரீயாக வாங்கிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் அங்கே இருந்தது. அப்போது 1 கிராமுக்கு நான் குட்டியாக ஒரு ரிங் வாங்கிக்கிட்டேன். மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் அந்த ரிங் வாங்கிக்கிட்டேன். பட் இப்போது அந்த ரிங் என்கிட்ட இல்லை, அதனால் என்னால் இந்த வீடியோவில் காட்ட முடியலை. அப்போது கோல்டு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இது சாத்தியமாக இருந்தது. பட் இப்போது இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு இது சாத்தியமே கிடையாது. வாங்க இப்போ நான் என்ன ஜுவல்லரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு நெக் பீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ். அப்போது 22 கேரட்டோட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸுக்கு 47,000 வந்தது. பட் இது 18 கேரட் தான். ஸோ ரொம்ப கம்மியாக தான் கோல்டோட ரேட் இருந்தது. 2022ல் நான் வாங்கியிருந்தப்போ 42,000 தான் இருந்தது 10 கிராம்ஸோட ரேட்டு. இது 18 கேரட் இல்லையா, அதனால் இவ்வளோ கம்மியாக இருந்தது. ஏன் இது 18 கேரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் டைமண்ட்ஸ். இந்த ஸ்டோன்ஸை செக்யூர்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுக்காக தான் 18 கேரட்டில் இந்த ஜுவல்லரி எல்லாம் பண்ணுறாங்க. பட் இப்போது 22 கேரட்ஸ்லேயும் இருக்குது. இருந்தாலும் 18 கேரட்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா திக்காக அது ஹோல்ட் பண்ணும். அந்த ஸ்டோன்ஸ் ஈஸியாக விழுந்துடாமல் ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் 18 கேரட்ஸில் டைமண்ட் ஜுவல்லரி பண்ணுறது. அப்போது கோல்டோட ரேட்டு 42 அந்த மாதிரி தான் வந்தது. பட் எக்ஸ்ட்ரா எங்கே காசு ஆச்சுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைமண்ட் ஸ்டோனுக்காக தான் அவ்வளோ காசு ஆகியிருந்தது. பட் இப்போது இருக்கிற ரேட்டுக்கு, கோல்டோட ரேட்டுக்கு இது சாத்தியமே கிடையாது. இப்போ வாங்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான ரேட் ஆகிருந்திருக்கும். பட் அப்போது வாங்கினதுனால இந்த ரேட்டில் வாங்க முடிஞ்சது. மட்டும் இல்லை, 1 கிராம் அவங்க 22 கேரட்டோட கோல்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ வாங்கினப்போ. இப்போவும் யோசித்தா சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ஜாய் அலுகாஸில் என்னோடய சூப்பர்வான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போது வாங்கினதுனால தான் இதை வாங்க முடிஞ்சது. அதையும் இப்போ யோசித்து பார்க்கும்போது நல்ல டிசிஷன் தான் அப்படிங்கிறது மனசுக்கு நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு நிறைவாக இருக்கணும் இல்லையா, அது நம்ம ஃப்யூச்சரில் யோசிக்கும் போதும் ஓகே நல்ல டிசிஷன் நம்ம பண்ணது அப்படிங்கிற ஒரு தாட்டு வரணும் இல்லையா. அப்படி ஒரு தாட்டு இந்த ஒரு ஜுவல்லரி பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே வரும். ஜாய் அலுகாஸை நினைக்கும் போது நிஜமாக அங்கே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சிருந்தது, அதை சொல்லியே ஆகணும். இந்த ஜுவல்லரியோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இது போல் ஹாலாவாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக நான் இந்த ஒரு செயின் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் பண்ணலை. 5 இயர்ஸாக ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட். அதோட டிசைனாக இருக்கட்டும், இல்லை அதோட தரம், குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இந்த ஒரு செயின் பண்ணலை. இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நான் கேட்டப்போ கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றது போல் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸ்டிச்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் மொபைல்லையும் ஸ்பேஸ் கிடையாது, அதனால தான் நான் வீடியோ ஷூட் பண்ண முடியலை. அது லாங்காக வரும், அதனால தான் ஷூட் பண்ண முடியலை. பட் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா.